இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பமும் அதுக்கு தொட்டுக்க வெள்ளை குருமா எப்படி செய்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணி செஞ்சாலே நமக்கு இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இடியாப்பம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வெள்ளை குருமா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம காய்கறி எல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குருமாவுக்கு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 10 ஊற வச்ச பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மெஷரிங் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். நான் ரேஷன் பச்சரிசி 1 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நான் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அரைச்ச இந்த அரிசி மாவை நம்ம லைட்டாக வறுத்துட்டு செஞ்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு இடியாப்பம் காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் மாவு சூடு ஏறினா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்க்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு இடியாப்பம் ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது வறுத்த அரிசி மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கொதித்த இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். தண்ணி கூடவோ குறையவோ இருக்கும். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. மாவு பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது. 1/2 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு மீந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடு ஆறினதும் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடு ஆறி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. நான் இடியாப்பம் செய்கிறதுக்கு அச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. மாவு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இட்லி பிளேட்டில் துணி போட்டு இடியாப்பம் ரெடி பண்ணிக்கிறேங்க. நமக்கு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிழிய வருது. மாவு ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பிழியறது கஷ்டம். இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், வேகட்டும். இப்போது ஒரு ட்ரிப்பு இடியாப்பம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நமக்கு துணியில் கூட ஒட்டவே இல்லை. கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இடியாப்பம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிளாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மில்லட் ரெசிபிஸும் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிஃபன் காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.